குளித்தலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் 11ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சுவாமி உற்சவர் திருவீதி உலா நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் 11ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமி உற்சவர் வண்ணமிகு திருத்தேர்களில் எழுந்தருளி மேளதாளங்கள் முழங்க பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான பொய்க்கால் குதிரை ஆட்டம், காளை ஆட்டம், கட்டைக்கால், காவடி ஆட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பாட்டத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து திருவீதி உலா கண்டனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். கொடைக்கானலில் நகரை மூழ்கடித்த கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் பயணித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பனிமூட்டம் நிலவி வருகிறது. 2 நாட்களாக உறைபனி தோன்றிய நிலையில் இன்று காலை திடீரென பனிமூட்டம் தோன்றியதால் காலை நேரங்களில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். நகர் முழுவதும் பனிமூட்டத்தால் சூழ்ந்து காணப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளி பெண்ணை உடல் ரீதியாக பலாத்காரம் செய்தார். ஆனால் காவல்துறை அந்த பெண்ணின் குடும்பத்தையே மன ரீதியாக பலாத்காரம் செய்துள்ளது என்று அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் செயல்படுத்தப் போவதாக கூறப்படும் பகுதிகளில் மக்களை நேரில் சந்தித்து உரையாடிய பின் சென்னை வந்தடைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. யார் மூலமாக வெளியானதோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பள்ளி வளாகம் முதல் நீதிமன்றம் வரை அனைத்து இடங்களிலும் குற்ற செயல்கள் நடைபெறுகிறது என்றும் தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 6000 கொலைகள் நடந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த பல குற்றவாளிகளில் ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு காவல்துறையில அந்த அதை அவர்களுடைய வெப்சைட்டிலே பதிவேற்றி அதனால் அந்த பெண்ணினுடைய அத்துணை தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. அதாவது அந்த கொடுங்கோலன் அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான். காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அந்த பெண்ணை அந்த குடும்பத்தையும் மன ரீதியாக பலாத்காரம் செய்தார். அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கரும்பூர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 12.7 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடை திறப்பு விழா செங்கல்பட்டு ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு புதியதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையினை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்வில் துணை ஆட்சியர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் அனாமிகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சித்தாமூர் அருகே சாலை ஒரு மரத்தில் கார் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ் தனது நண்பர் கார்த்திக் என்பவருடன் பவுஞ்சூரில் இருந்து மதுராந்தகம் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார். காரை சந்தோஷ் ஓட்டி வந்த நிலையில் முதுகரை அடுத்துள்ள தனியார் கல்லூரி அருகே வந்தபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள இலுப்பை மரத்தின் மீது பலமாக மோதியது. இதில் கார் முற்றிலும் உருக்குலைந்து கார் ஓட்டி வந்த சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து பலத்த காயமடைந்த கார்த்திக் மருத்துவமனை
கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த சித்தாமூர் போலீசார் இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சித்தாமூர் போலீசார் இருவரும் மதுபோதையில் விபத்து ஏற்படுத்தினரா அல்லது கார் கட்டுப்பாட்டை இழந்ததா என விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.